Saucony Tempest என்னோட டெஸ்ட் அண்ட் ஓடி முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் எந்த ப்ரைஸில் வாங்கினா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அண்ட் எந்த ரன்னர்ஸ்க்கு செட் ஆகும்ன்றது வீடியோலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷூ ஒரு லைட் வெயிட், மாடரேட், ஸ்டெபிலிட்டி, வெர்சடைல் ஷூ. இந்த ஃபீச்சர் உள்ள ஷூஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. அந்த வகையில் Saucony பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் ரன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் இது ரொம்ப லைட் வெயிட், 260 கிராம். இன்ஃபேக்ட் இது 260 கிராம் மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகல, ஒரு 240, 230 கிராம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது மிக முக்கிய காரணம் அவங்களோட அப்பர் தான். அப்பர் வந்து ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் பயங்கர ப்ரீத்தபிளாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஷூவில் வந்து உங்களுக்கு அப்பர் லைட்டாக இருந்தாலே அந்த ஷூ வந்து ஹெவியராக ஃபீல் ஆகாது, ஈவன் அது ஹெவியராக இருந்தாலும். அதனால் எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது இந்த அப்பர் வந்து ஓவராலாக எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கொஞ்சம் நல்லா ப்ரீத்தபிளாகவும் இருக்குது. அண்ட் தென் டோ பாக்ஸ் இந்த ஹைட்டும் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூவில் இருக்கும் யூஸ்வலாக. அது எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபியான ஒரு ஹீல் பேடிங் அண்ட் கசடட் டங். உங்களோட ஃபுட் வந்து ரெண்டு சைடும் வாபுல் ஆகக்கூடாதுன்ட்டு ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டங் வந்து ஒரு நல்ல ஹோல்ட் பண்ணும், நல்ல ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு ரிலேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 10 out of 10 கொடுப்பேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து மிட் சோல். இந்த ஷூவை நான் ட்ரை பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த மிட் சோல் தான். பிகாஸ் Saucony தான் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோமை யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி ஷூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈபா பேஸ்டு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோமை இங்கேயும் அண்ட் தென் இந்த லேயர் வந்து அவங்களோட EVA பேஸ்ட் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக பிளெண்ட் பண்ணி ஒரு அமேசிங்கான ஒரு ஃபார்முலேஷன். எனக்கு மற்ற ஸ்டெபிலிட்டி ஷூவில் சாஃப்டாகவும் இருக்காது, ரீபவுண்ட் வேல்யூவும் இருக்காது. பட் இதில் அந்த ரெண்டுமே இருக்குது. நான் ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப சாஃப்டான ஸ்டெபிலிட்டி ஷூ, ரெசிலியன்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு ஷூவாக நான் அதை பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட அவுட் சோல் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிசப்பாயிண்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் தென் இன்னைக்கு ஹைவேல ரன் பண்ணேன், எட்ஜில் ரன் பண்ணும்போது எனக்கு சின்ன ஜல்லிலாம் இருந்துச்சு, கிரேபிள்ஸ்லாம் இருந்தது. அது எனக்கு ஸ்லைட்லி எனக்கு வந்து விழுந்துருவணுன்ற ஒரு இன்ஸ்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களோட ரப்பர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கனால அந்த சென்சேஷன் எனக்கு வந்திருக்கலாம், தெரியல. பட் இது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த ஷூ எனக்கு எந்த ஒரு நெகட்டிவும் என்னால் பிக் பண்ண முடியல. அண்ட் ஒன் மோர் ரீசன், இதோட ரீட்டைல் வேல்யூக்கு நான் அதை சொல்லவே இல்லை, இதோட சேல் வேல்யூக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ 7,000 9,000 எல்லாம் ஆன்லைன் வெப்சைட்டில் நான் பார்க்குறேன். அந்த ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு வெர்சடைலான ஒரு மாடரேட் ஸ்டெபிலிட்டி ஷூ இந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண வேறு எந்த ஷூமே எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இல்லை. GT 2000 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் இருந்த இஷ்யூமே இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு அமேசிங்கான ஒரு வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் பிகினர், லெஸ் தென் 80 kg இருக்கீங்க, உங்களுக்கு ஓவர் ப்ரொனேஷன் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரைடு வேணும், நல்ல ஒரு வாக்கிங் ஷூ வேணும், நல்லா சாஃப்டாக வேணும், அண்ட் தென் கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஓல்டு ட்ரெடிஷனலான ஸ்டெபிலிட்டி ஷூ எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஷூ கரெக்டாக ஃபிட் ஆகும் நான் நம்புகிறேன். மற்றபடி எனக்கு இந்த இயரில் டாப் 3 லைட் வெயிட் வெர்சடைல் ஸ்டெபிலிட்டி ஷூவில் கண்டிப்பாக இந்த ஷூ டாப் ஸ்பாட்டில் இருக்கும்னு தான் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். That's it from me. Thank you so much for watching this video. Happy running. Peace.